उपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः நமோ வெங்கடேசாய. அண்ணல் திருவேங்கடமுடையானுடைய 1000 திருநாமங்களின் ஆழ்பொருளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அடியார்களே, அன்பர்களே, வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். இப்பொழுது நாம் நாரத பகவான் வசிஷ்டருக்கு உபதேசம் செய்தருடைய இந்த ஸ்ரீ வெங்கடேஷ திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 374வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் சொமூர்த்தி கேளி சம்பிரீதா என்பது. தன்னுடைய வடிவங்கள் செய்த விளையாட்டை பார்த்து பிரியப்பட்டான் பகவான். புரியலையே. நம்ம கோயிலெலாம் போனால் நீங்கள் பள்ளியறை என்று ஒன்று பார்ப்பீர்கள். திருப்பள்ளியறை. அதில் 4 பக்கமும் கண்ணாடி இருக்கும். நடுவில் எம்பெருமானும் பேராட்டி எழுந்தளிப்பாங்க. அதான் பள்ளியறை. பள்ளியறை ஸ்பெஷலாக கண்ணாடிகள், கண்ணாடி பள்ளியறை. அந்த நாம் உள்ளே போனோம், அத்தனை கிருஷ்ணனை பார்க்கலாம். பெருமாள் அத்தனை பேராக சேவை சாதிப்பார். நாமும் அத்தனை பேராக இருந்து அவரை வணங்குற மாதிரி. இந்த கல்யாண மண்டபத்தில் உள்ள கண்ணாடிகள் பொருத்தப்பட்டிருக்கிறதுனால அவைகளினாலே வரக்கூடிய விளைவு இது. எதற்காக பகவான் இப்படி கல்யாண பள்ளியறையில், திருக்கல்யாண பள்ளியறையில் இப்படி கண்ணாடியில் பல வடிவத்தோடு தான் காட்சி தருவதை தானே பார்த்து ரசிக்கிறான் என்று ஐயம் விழும். உண்மையிலேயே தானும் தன் மனைவியுமாக தாங்கள் இருக்கிற ஆனந்தத்தை கணவனும் மனைவி எப்படி பார்க்க முடியும்? கணவன் மனைவியின் முகத்தில் உள்ள ஆனந்தத்தை பார்ப்பான். தன் முகத்திலே வரக்கூடிய ஆனந்தத்தை எப்படி பார்ப்பான்? அதுக்காகத்தான் இந்த கண்ணாடி அறைய கான்செப்ட். கண்ணாடி வச்சுட்டான், நிலக்கண்ணாடியை. அதிலே கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு பார்த்திருப்பதை கண்ணாடியிலே இருவரும் பார்க்கலாம். அந்த கண்ணாடியிலே இவர்கள் தாங்கள் இருவரும் ஒருவரை நேசிக்கின்ற காட்சியை கண்ணாடியிலே கண்டு மகிழ்வர்கள். இது நமக்கு புரிகிறது. கண்ணாடின்னா இந்த கண்ணாடி அறை, கண்ணாடியில் நம்ம உருவம் தெரிஞ்சால் இந்த விஷயம். அந்த காலத்திலலாம் திருமணமான உடனே பெண்ணை புக்ககம் கணவன் வீட்டுக்கு கொண்டு விடும் பொழுது கண்ணாடி பதித்த பீரோ ஒரு கண்டிஷன். அவர்கள் படுக்கை அறையில் கண்ணாடி பதித்த பீரோவை வைக்க வேண்டும் என்றால் அந்த நிலைக்கண்ணாடியிலே இவர்கள் ஒருவரை பார்த்து கொள்வார்கள். நாச்சியாரும் பாடுகிறாள், உக்கமும் தட்டொலையும் தந்து ஒரு மணாளனை இப்போதே நீராட்டு. கண்ணபிரான் 8 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டானே. 8 மனைவிகளையும் திருமணம் செய்து கொள்வதற்கு கண்ணபிரான் 8 வகையான வடிவம் எடுத்திருக்கான்.
அந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்களோடு அந்தப்புறத்தில் உள்ள கண்ணாடி பள்ளியறையில் எம்பெருமான் வீற்றிருந்தால் அப்போ எம்பெருமான் செய்து கூட வீர தீர பராக்கிரம செயல்களை அவளை வணந்து கொள்வதற்கு அவளை எம்பெருமான் நினைத்து பார்த்து இந்த நிலைக்கண்ணாடியிலே அவர்கள் வருவன் தெரிய அதை பார்த்து மிகவும் மகிழ்ந்து ஆனந்தத்தோடு இருப்பானான். அவன் அப்படி ஆனந்தத்தோடு இருப்பதை நினைத்து நாமும் ஆனந்தத்தோடு இருக்கணும். அதனால நாரதர் சொல்றார், தன்னுடைய வடிவம் அதனுடைய விளையாட்டுக்கள் அதை பார்த்து எம்பெருமான் மகிழ்ந்திருக்கிறான். ஸோ மூர்த்தி கேலி சம்பிரீதகா. அதனால்தான் நாம் என்ன சொன்னோம், தன்னுடைய வடிவங்கள் அவைகள் செய்யக்கூடிய விளையாட்டுக்கள் அதை பார்த்து நன்கு நிறைவடைகின்றவன் எம்பெருமான் என்று ஒரு அர்த்தம் சொன்னோம். இதில் நிலைய கண்ணாடியே இல்லையே, நாமாவில் இல்லை. நீ தானே விளக்கத்துக்கு கண்ணாடியை கொண்டு வந்த, கண்ணாடியரை காட்சியை கொண்டு வந்த, இதை டூ மச்சாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அன்பர்களே, கண்ணாடி என்பது ஒரு சிம்பல். கண்ணாடியில் நாம் நம்மை பார்க்கிறோம். நாம் நம் மனைவியோடு இருந்தால் மனைவி நாம் 2 பேரும் கண்ணாடியில் தெரிகிறோம். அப்பொழுது மனைவி நமக்கு செய்யக்கூடிய உபச்சாரங்கள் கண்ணாடியில் பார்த்து மகிழ்கிறோம். அதே மாதிரி மனைவி கண்ணாடியில் நாம் இருக்கக்கூடிய அந்த கம்பீரமான இருப்பு அதை பார்த்து மகிழறா. இது சாதாரணமாக கண்ணாடி விஷயத்தில் ஏற்படக்கூடியது. ஆனால் இந்த கண்ணாடி ஒரு மந்திர கண்ணாடி இருக்கு, அதிலேயே நீங்கள் நம்மையும் பெருமாளையும் பார்த்து மகிழலாம். அது என்னப்பா மந்திர கண்ணாடி? எட்டெழுத்து கண்ணாடி, திருவெட்டெழுத்து கண்ணாடி, மூலமந்திர கண்ணாடி, அஷ்டாட்சர கண்ணாடி என்றெல்லாம் சொல்வார். பகவானுடைய அஷ்டாட்சர மந்திரத்தை நாம் ஜெபித்தால் அந்த மந்திரத்திலே இருக்கிற மீனிங் என்ன பொருள் என்று கண் முன்னாடி வைத்து பார்த்தால், எம்பெருமானுக்கு நான் நாயகி போன்றவள். அதனால் ஒரு நாயகி தன் நாயகனுக்கு எப்படி அலங்காரங்கள் செய்து வைத்து கேளிக்கைகளை கண்டு மகிழ்வாளோ அப்படி நாம் அவனுடன் இணைந்து இருப்பதை நினைத்து பார்த்து மகிழ வேண்டும் என்று வேதாந்த அர்த்தத்தை இந்த கண்ணாடி தத்துவம் காட்டுகிறது. 8 எழுத்தே உள்ள சிறிய கண்ணாடியில் பிரபஞ்சம் முழுக்க பிரதிபலிக்கிறது. சுவாமிஜி அழகாக சாதிக்கிறார். ஒரு சிறிய கண்ணாடி பெரிய தத்துவம் அனைத்தையும் காட்டுவது போல, இல்லையா? கடைக்கு ஒரு அம்மா வந்தால் ஒல்லியாக இருந்தாங்க, எனக்கு ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வேணும்னாங்க. அந்த கடைக்கார பையன் ஒரு கண்ணாடியை கொடுத்தா அந்த அம்மா விலை பேசிட்டு அதுக்குள்ளே குண்டா ஒரு அம்மா வந்தாங்க. முதல்ல கண்ணாடி வாங்கின அம்மாவோட 2 மடங்கு சைஸ், அவ்வளோ ஸ்லிம்மான அம்மான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா நின்று எனக்கு ஒரு கண்ணாடி கொடுன்னு கேட்டாங்க. இந்தாங்க அந்த கண்ணாடியே காமிச்சான். அந்த அம்மா கோபிச்சு, ஐயா அந்த அம்மா ஒல்லி பூச்சான், என் முகத்தில் பாதி சைஸ் தான் இருக்குது, அதுக்கும் அதே கண்ணாடி எனக்கும் அதே கண்ணாடியா? அவன் சொன்னான், அம்மணி வாசலில் யானை வந்தாலும் அதே கண்ணாடி தான். ஏன்னா அந்த கண்ணாடி யானையும் அத்தனையும் சுருக்கி தனக்குள்ளே காட்டும். ஒன்றுமில்லாத ஒரு கண்ணாடிக்கு இப்பேற்பட்ட ஏற்றம் இருந்தால் 8 எழுத்து திருமந்திரத்துக்கு என்ன ஏற்றம் இருக்காது. அதெல்லாம் ஆதர்ச தலம் போன்றது திருமந்திரம். அதில் பரமாத்மா நாம் 2 பேருக்கு இணைப்பே நாம் பார்த்து மகிழ்கிறோம். நேர பார்ப்பதை விட நம்முடைய எண்ணங்கள் வெளிப்பாடு பாடி லாங்குவேஜ் கண்ணாடியில் வெடிப்பதை பார்க்கும் பொழுது அற்புதமாக இருக்கு. அதே போல தான் அஷ்டாட்சர மந்திரத்தை ஜெபிப்பது. முறையோடு மந்திரத்தின் ஆழ்ந்த பொருளை தியானம் செய்து கொண்டு அந்த 8 எழுத்து மந்திரத்தை நாராயண மந்திரத்தை ஜெபித்தீர்களானால் அதுவே ஒரு ஆனந்தம், தனியான ஆனந்தம். அதனால ஒன்றும் நமக்கு வேண்டாம், அஷ்டாட்சர மந்திரம் ஜெபிப்பதே ஆனந்தம். அப்பேற்பட்ட அஷ்டாட்சர மந்திரத்துக்குள்ளே கண்ணாடித்தன்மை இருக்கிறது என்று ஆச்சாரியர்கள் சொல்வார்கள். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், தன்னுடைய வடிவத்தை கண்ணாடியில் பார்த்து மகிழ்கின்ற பகவான். பகவானும் மகிழ்கிறான், பகவானை அடைப்போகிற நாமும் மகிழ்கிறோம். இப்பேற்பட்ட அஷ்டாட்சர மந்திரத்திலே பகவானை அனுபவிப்பதை சொல்லக்கூடியது போன்ற அற்புதமான திருநாமம் எது? சொமூர்த்தி கேள்வி சம்பிரீத்தன் என்பது. அன்பர்களே, எப்பொழுதெல்லாம் நமக்கு துயரம் வருதோ அப்பெல்லாம் இந்த 8 எழுத்தை தியானம் பண்ணி அஷ்டாட்சரத்தில் சொல்லப்பட்ட நாராயணனுக்கே நான் உரியவன், அவனுக்கே உரியவன் என்று அவனுடைய நிழலும் அடிதாருமாக நாம் நிற்பதை நினைத்து பார்த்தால்
அப்பொழுது வரக்கூடிய அமைதி, ஆனந்தம், இன்பம் அது தனி. அதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் பல மனைவிகளுடன் நிலைக்கண்ணாடிகள் முன்னாடி பல கோலத்தோடு பகவான் துவாரகையில் பள்ளியறையில் பக்தர்களுக்கு காட்சியளித்த வரலாறையும் நெஞ்சிலே வைத்து பார்த்து மகிழ்ந்து நாரதர் இந்த சொமூர்த்தி கேலி சம்பிரீதன் என்கிற திருநாமத்தை சமர்ப்பிக்கிறார் பகவானுக்கு. இதுவரை நாம் சொன்னதையெல்லாம் சுருக்க வாய்ப்பாட்டாக ஒரு ஸ்லோகமாக சொல்கிறோம், கேளுங்கள். ஆதர்ஷ மண்டபே தேவஹா சுமூர்த்திர் மகிதா பஹூஹு சுமூர்த்தி கேளி சம்பிரீதா கேளினீர் அபிசக்ஷகா. இப்பேற்பட்ட எம்பெருமானை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜபித்து நாம் ஆனந்தப்படுவோமாக. எங்கே என்னுடன் கலந்து ஜபியுங்கள். சுமூர்த்தி கேளி சம்பிரீதாய நமஹா. இதற்கு தமிழ் கண்ணாடி பள்ளியறை என்றுண்டே, அதிலே பல பல கண்ணனை கண்டு கண்ணன் கழிப்பது போல நாரதன் கண்டு கழிக்க வைத்தான் துவரையில் சுமூர்த்தி கேளி சம்பிரீதன் தானே. நாரதன் திருநாமத்தை சொல்றச்சே கொஞ்சம் வெட்கப்பட்டாராம். சுவாமி என்னவோ வெட்கப்படுற மாதிரி தெரியுது, ஏன்னு கேட்டாராம் வசிட்டர். நானும் தான் 16,008 மனைவியோட எப்படி கொடுத்தனம் நடத்துகிறான்னு பார்க்குறதுக்கு துவாரைக்கு போனேன். கார்த்தாலேருந்து துவாரகையில் இந்த உலக யாத்திரைலாம் விட்டுவிட்டு துவாரகையிலையும் ஒவ்வொரு பட்டமழி வீட்லேயும் கண்ணன் எப்படி இருக்கான்னு பார்க்க போனேன். முதல்ல ருக்மிணி வீட்டுக்கு போனேன். ருக்மிணி அரண்மையில் பகவான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டுருக்கார் பார்த்தேன். அப்புறம் வரேன் அப்படின்னு அங்கே ஜாம்பவதி அரண்மனைக்கு போனேன். அங்கே போனால் பகவான் பிரம்மைக்கு வேதபாராயணம் பண்ணிட்டுருக்கார். சத்யபாமா அவனுடைய அரண்மனைக்கு போனேன். அங்கே பார்த்தா பகவான் பூஜைக்கு சதனை சேர்த்துட்டுருக்கான். இப்படி நம்ம போகிற இடத்துலாம் எப்படி வரான் இவன் நான் நினச்சேன். பகவான் சிரித்தான். என்ன சிரிக்கிறேன்னு கேட்டேன். நீ என்ன நினைக்கிறீங்க, நீர் போகிற இடத்துலாம் நான் எப்படி வரேன்னு. நான் போகிற இடத்துலாம் நீ வந்துட்டு இருக்கீர், நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன். அப்படி எல்லா பெண்மணிகளுக்கும் பக்கத்திலே கூட ஒரு வடிவம் எடுத்து பகு வடிவத்தோடு இருக்கேன். அப்படி தான் சோமூர்த்தி கேலி சம்பிரீதனாக இருக்கிறேன்னு சொன்னானோ அதையும் சேர்த்து வைத்து தமிழில் சொல்லியிருக்கிறோம். அப்படிப்பட்ட எம்பெருமானை தியானம் பண்ணி கொண்டு நம்முடைய அழுக்கு மூஞ்சிய கண்ணாடியில் பார்த்தா கூட நமக்கு ஆனந்தம் வரும்படியான வாழ்க்கை கிடைக்கும். எங்கே என்னுடன் கலந்து ஜபியுங்கள். ஸ்வமூர்த்தி கேளி சம்பிரீதாய நமஹா. நமோ வெங்கடேஷாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.